எலி மருந்தின் அந்த தாக்கத்தால் ஏசியின் வாயிலாக பரவி குடும்பமே பாதிக்கப்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தாய் மற்றும் தந்தை இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த எலி மருந்து நிறுவனமான பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ் வணக்கம். தற்பொழுது இந்த நிறுவனத்தின் மீது உரிமம் ரத்து நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொண்டு வேறு ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? குன்றத்தூரில் உள்ள தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வரும் கிரிதரன் வீட்டில் எலி தொல்லை அதிகரித்ததன் காரணமாக தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வீட்டில் எலி மருந்து வைத்த விவகாரத்தில் அதன் நெடி அதிகரித்ததால் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் கணவன் மனைவி தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 ஊழியர்களை கைது செய்த நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எலி மருந்தை வீட்டிற்கு உள்ளே வைக்கக்கூடாது என்பதான புதிய தகவல் வெளியாகல். இது குறித்து இந்த வழக்கு புதிதாக இருந்தாலும் இது குறித்த ஆலோசனைகளை போலீசார் வேளாண் துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக வேளாண் துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஆலோசித்த போது எலி மருந்துகளை வீட்டிற்குள் வைக்கக்கூடாது, எலி வந்து செல்லும் வெளிப்புற பகுதியில் தான் வைக்க வேண்டும் என்ற தகவலை வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கின் நகல்களை அவர்களிடம் காண்பித்த போது தற்போது ஸ்ரீநகரில் இயங்கி வரும் இந்த தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தற்போது அளவுக்கு அதிகமான எலி மருந்தை உள்ளே வைத்ததன் காரணமாக நெடி அதிகரித்ததன் காரணமாக இந்த அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ள நிலையில் இன்று அல்லது திங்கட்கிழமை அந்த தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் அடுத்த கட்ட விசாரணையை போலீசார் தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் பிரேத பரிசோதனை செய்ய முடியாமல் இன்னும் உள்ளது. இன்னும் பெற்றோரின் நிலைமை இன்னும் நார்மல் வார்டுக்கு மாறாமல் இருப்பதால் அவர்களிடம் புகார்கள் கையெழுத்து வாங்கிய பிறகு குழந்தைகளின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை போலீசாரும் வேளாண் துறை அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வானது தலைமறைவாக உள்ள அதன் உரிமையாளரை தீவிரமாக கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. இன்று அல்லது திங்கட்கிழமை இந்த தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் வேளாண் துறை அதிகாரிகள் முடிவு செய்தனர். குறிப்பாக அந்த அலுவலக தனியார் நிறுவனத்திற்குள் சென்று அதற்குள் இருக்கும் மருந்துகள் முற்றிலுமாக அகற்றப்பட்ட பின்பு அதன் பிறகு அந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்படும் எனவும் வேளாண் துறை அதிகாரிகளிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை ஏற்படுத்திய தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை அதிகாரிகள் ரத்து செய்திருப்பதும் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக சீல் வைக்கும் பணியில் தொடர்ந்து இருப்பதும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.